என்னடா ஸ்வீட்டு சமோசா பப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாப்பிட தான். ஆனால் சாப்பிட மட்டும் இல்லை, இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி மேக் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நித்யாமிர்தம். நெற்குன்றம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் அவங்களுடைய சென்ட்ரலைஸ்டு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஆகட்டும், பப்ஸ் ஆகட்டும், சமோசா ஆகட்டும் எல்லாமே மேக் பண்ணி கிட்டத்தட்ட அவங்களுடைய 13 அவுட்லெட்ஸ்க்கும் இங்கே தான் எல்லாமே ரெடி ஆகி வந்து போகுது. கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 4 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சேவரிஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் ஆகட்டும் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நித்யாமிர்தமோட ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ நித்யாமிர்தம் அப்படின்னாலே வந்து ஸ்வீட்ஸ்லாம் அவங்ககிட்ட சம ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அதை தாண்டி இவங்க லாஸ்ட் 1 to 1.5 years வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பேக்கரி செக்ஷன் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆன உடனே அந்த பன்னீர் ஸ்மெல் ஆகட்டும், இல்லை அந்த பப்ஸோட ஸ்மெல் ஆகட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மேக்கிங்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். புல்புல் தான் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ். புல்புல் அப்படின்னா சார்? புல்புல்ன்றது ஒரு இட் இஸ் ஆக்சுவலி டர்க்கிஷ் டிஷ். ஓகே. நம்மளோட இந்த மாதிரி ஒரு மோல்டில் நெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வைப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா குருவி கூடு மாதிரி வைப்பாங்க. ஓகே. அதில் நம்ம ஒரு பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஃபில் பண்ணி வைப்போம். அது பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம். சிக்னேச்சர் டிஷ் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ளாட் பிரெட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தால் இங்கே ஒரு சர்ப்ரைஸ். அதாவது புல்புல் ஓஷி புல்புல் அப்படின்ற அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுற போதும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்ன்ட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் கீழே என்ன சார்? ஹனி. அது ஹனி. ஓகே ஓகே. இந்த ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னா, ஸ்வீட்னு சொன்னாங்க. ஸ்வீட்டுக்கும் பப்ஸுக்கும் நடுவில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நடுவில் ஹனி, அதுக்குள்ளே வந்து நட்ஸ்லாம் போட்டு ஸ்வீட் மாதிரியும் இருக்குது, பப்ஸ் மாதிரியும் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டேன்ல அதனால். ஸோ நான் சொன்ன அந்த ஃபேமஸ் பன்னீர் ஃப்ளாட் பிரெட் அது பாருங்கள் இங்கே அழகாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்டா ஸ்டிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் எல்லாமே வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஸோ பிரெட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன பேக்கரி செக்ஷன்ஸ். ஸோ ஃபுல்லாக பிரெட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு 4 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 8-9 மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்ஸ்லாம் இன்னும் அந்த ஒர்க் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டே தான் இருக்கும். நித்யாமிர்தம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 13 அவுட்லெட்ஸ், அதாவது சென்னையில் 13 அவுட்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த 13 அவுட்லெட்ஸ்க்கும் வந்து இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சேவரிஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஃபுட்டு கூட இங்கே தான் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்காக வந்து போகுது. கிட்டத்தட்ட ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிகாத்தால் ஒரு 2-3 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு 7-8 வந்து ரெடி ஆகிடும். ஐ மீன் எல்லா அவுட்லெட்ஸ்லையும். அதுக்காக இவங்க மார்னிங் வந்து 2-3 AM வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 3-4 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிறது வந்து க்ளோஸ் ஆகிடும். பட் அந்த ஸ்வீட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ செக்ஷன், அதுக்கப்புறம் மில்க் ஸ்வீட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் வைஸாக நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் பெங்காலி ஸ்வீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தோடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய மிஷினரிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த பால்கோவா ஆகட்டும், குலோப் ஜாமுன் ஆகட்டும், அப்புறம் வந்து காஜு கட்லி ஆகட்டும்,
அதுக்கப்புறம் பெங்காலி ஸ்வீட்ஸ்னு வந்து சொன்னாங்க. நிறைய ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய மிஷின்ஸ். அதாவது அந்த மில்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி ஸ்வீட்டுக்கு எப்படி அதை ரெடி பண்ணணுமோ அதுக்கு வந்து ரெடி பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நாக்கு தான் ஓடுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்வீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடையில் ஃபுல்லாகவே அந்த ஜீராவாகட்டும், அதுக்கப்புறம் ஆயில் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ காஜு பைட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்வீட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி பண்ணுறாங்க. அதாவது ஃபுல்லாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மில்க் ஆகட்டும் இப்போ தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாதாம் போட்டு அதை கிண்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி ப்ராப்பராக எவ்வளோ கிலோகிராம்ஸ் இருக்குது, ஸோ எது எது எங்கே போக போகுது அப்படின்றத வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பன்னீர் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த செக்ஷன் போனோம்னா அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்வீட்ஸ், அதாவது நமக்கு பிடிச்ச லட்டுலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போவோம் நம்ம. ஸோ நம்ம கீ செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டோரேஜ் ரூம் கிட்டத்தட்ட இங்கே தான் டிஸ்பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்வீட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓஷி புல்புல். ஸோ அந்த புல்புல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் அதிலே நம்ம வந்து ஒரு 8 வெரைட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வெரைட்டிஸும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைனாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அங்கே செய்யக்கூடிய மில்க் ஸ்வீட்ஸ் ஆகட்டும், பெங்காலி ஸ்வீட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே இங்கே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் இருக்கக்கூடிய 13 அவுட்லெட்ஸ்க்கும் வந்து எவ்வளோ கேஜிஸ் போகணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் எங்கெங்கே போகணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கேஜிஸ்லேருந்து 500 கேஜிஸ் வரைக்கும் ஸ்வீட்ஸ் வந்து இவங்க மேக் பண்ணுறாங்க. அதாவது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸையும் வந்து அவ்வளோ கேஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய 13 அவுட்லெட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், கிறிஸ்மஸ், இது மட்டும் இல்லாமல் ஏதாவது அக்கேஷன் அந்த டைம் வரும்போது அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீ லட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பூந்தியை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருந்து ஃபுல்லாக ரெடியாகி வந்துடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளும் ரோல் பண்ணலாமோ தோணுது. நானும் பிடிக்கலாமா? 2 கையில் தான் பண்ணணுமா, ஒரு கையில் பண்ணக்கூடாதா? நம்ம உருட்டினதுக்கும் அவங்க உருட்டினதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். பொதுவாகவே எனக்கு உருட்ட வராது, அதனால தான் இங்கே நான் ஒழுங்காக உருட்டல. தேங்க்யூ பையா. இல்லை கேன் ஐ ஈட்? ஓகே. வந்ததுக்கு 2 லட்டு கிடச்சிது. ஸோ அந்த 2 லட்டோட நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே உருட்டினோன்னா எங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணுறேன், நீ இங்கே வந்து தேவையில்லாமல் பேசினிருக்கேடான்னு சொல்கிற போகிறாங்க. இதை நம்மளே சாப்பிட்டா கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிடுவாங்க. ஸோ நான் உருட்டின லட்டை அவங்களுக்கு கொடுத்துட்றேன். எப்பவுமே ரைட் ஹேண்டில் கொடுக்கணும் இல்லையா? சாரிப்பா, லட்டு உடஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக உருட்டின லட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணோன்னே ஓகே, வெரி நைஸ். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்டு உருட்டுறாங்க. ஆனால் அதுக்கான ப்ராசஸ் அந்த பூந்தியெல்லாம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வருவாங்க. பையா, வாட் ஸ்வீட்? வாட் இஸ் கேரட் மைசூர் பாக். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படியே நம்ம பேர் எழுதி கேக்கா வெட்டிடுவோமா? ஸோ அந்த கேரட் மைசூர் பாக் நம்ம எப்படி பார்த்தோம், அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப்பில் என்ன வித்தில் வரணும் அப்படின்றது கரெக்டாக 4 பக்கமும் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம என்ன சைஸ் வேணும், என்ன வித்து வேணும் அப்படின்றது இது பண்ணிட்டா அதுவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருச்சு. ஓகே, தேங்க்யூ பையா. நிறைய அதாவது இந்த மாதிரி பல்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கரெக்டாக வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பல்காக இந்த மாதிரி ஒரு கேக் சைஸில், அதாவது ஒரு பாக்ஸ் சைஸில் ரெடி பண்ணிட்டு அதை இந்த மாதிரி மிஷினில் தான் வந்து நான் கட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னோடய ஃபேவரெட், அதாவது சேவரிஸ் முறுக்காகட்டும், அதிரசம் ஆகட்டும், அப்புறம் வந்து அந்த சீடன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் சாட் ஐட்டம்ஸ், சமோசா, பாவ் பாஜி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தனியாக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. காலைல 4 மணிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா சென்னை ஃபுல்லாக இருக்குது. அந்த 13 அவுட்லெட்ஸுக்கும் அச்சு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேரணும்ல, அதுக்கான ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேவரேட்டான ஒரு செஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பகோடா ஆகட்டும், மிச்சர் ஆகட்டும், அண்டு சிப்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுக்கிறாங்க. அந்த வாசனையே இந்த செஷன் உள்ளே வந்த உடனே அந்த வாசனை கமன்னு தூக்குது. ஸோ இப்போ தான் கொதிக்க வந்து காராசையை வந்து ஷூட் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா முந்திரி பகோடா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா
வெண்டைக்காய் சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்சுட்டாங்க. அவங்க பயங்கரமாக பொரிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனட் மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் சிப்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ப்ராப்பராக பாருங்கள், வெண்டைக்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க. கடல மாவில் போட்டு கலக்கி அதை சிப்ஸாக நம்ம வந்து பொரிச்சு வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் நித்யா அமிர்தமில் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்வீட் ஆகட்டும், பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இல்லை சேவரிஸ் ஆகட்டும், எல்லாமே இங்கே நெற்குன்றமில் இருக்க சென்ட்ரலைஸ்டு ஃபேக்ட்ரியில் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஹைஜீனிக்காக ரெடி ஆகி 13 அவுட்லெட்ஸ்க்கும் இங்கேருந்து தான் வந்து போயிட்டுருக்கு. அதை தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஆகட்டும், லஸ்ஸி ஆகட்டும், இதெல்லாம் டெசர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clock வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி எல்லா அவுட்லெட்ஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியே வேற ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி ரிவ்யூவில் ஃபுட் ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோரில் நான் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன்.